இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் 11, 2025 11/10/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 25ஆம் நாள் சனிக்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் மதியம் 3:21 வரை, அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். தேய்பிறை பஞ்சமி திதி மாலை 4:45 வரை, அதன் பிறகு சஷ்டி திதி. அமிர்த சித்த யோகம். துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சூரியன் சுக்கிரன், துலாமில் செவ்வாய் புதன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று உங்களுக்கு உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்குண்டான முயற்சிகளில் அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் குடும்பத்தாரின் வசதி வாய்ப்புகளை பெருக்குவது பற்றிய பேச்சுவார்த்தைகள், உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் புதிய முயற்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள்னு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய வளர்ச்சிக்காக இருக்குமே தவிர அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசணும். வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் சக பணியாளர்கள் விஷயத்தில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாமல் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸில் நீங்கள் அதிகமாக ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பேச்சை குறைத்து செயல்பாடுகளில் ஈடுபட்டால் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். இல்லாட்டி எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். குழந்தைகளுடைய பிடிவாத குணம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மூலமாகவோ அல்லது சக பணியாளர்கள் மூலமாகவோ உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரித்து செயல்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் பேசக்கூடிய வார்த்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக சக பணியாளர்கள் சில தேவையற்ற விமர்சனங்களை முன்வைக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணி அவங்களுடைய வாதத்தை முறியடிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் குறைவாக இருக்குது. நிதானத்துடன் பேசுவது நல்லது. அனாவசியமாக எரிச்சல் கலப்புற மாதிரி பேசக்கூடிய நபர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அரசு அதிகாரிகள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. ராசியில் சந்திரன் உச்சமாக இருக்காரு. அதனால் உங்களுக்கு இன்று மன தைரியம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளின் உதவியின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். இன்னைக்கு உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்பட்டாலும் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதாவது நீங்களா சில கற்பனை பண்ணிக்கிட்டு பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கற்பனையில் வாழறதை குறைச்சிக்கிட்டு நிதர்சனத்துக்கு வருவது நல்லது. வேலை நிமித்தமாக மேலதிகாரிகள் விஷயத்தில் உங்களுடைய கௌரவ குறைபாடு இல்லாமல் செயல்பட்டீங்கன்னா மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் நற்செய்திகளை தரும். மனசுக்கு தைரியமான சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக பிரச்சனையாக இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பாலினத்தவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். காதல் வயப்பட்டுள்ள நபர்களிடம் அன்பு பாராட்டுவீர்கள். அவர்களின் உதவி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மனசில் தைரியமான முடிவு எடுத்து அதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு புதிய தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பு, அரசியல் ரீதியான நபர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி. குடும்பஸ்தானாதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்தில் உச்சமாக இருக்காரு.
அதனால இன்னைக்கு உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. எதிர்பார்த்த பண வரவுகள் ஏமாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால புலம்பல்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படும். குடும்பத்தாரின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். உங்களுடைய ஆலோசனையின் பேரில் உங்களுடைய குழந்தைகளோ உடன்பிறப்புகளோ உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மாற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை மாற்றம் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும், செலவுகள் அதிகரிக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், தாயாரின் தேவைகள் போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படும். உடன்பிறப்புகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு நன்மைகள் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் விஷயத்தில் குதர்க்க பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தன்னம்பிக்கையில சில வார்த்தைகளை விடுவீங்க, அது உங்களுக்கு அனாவசிய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தாரின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குறிப்பா தம்பி தங்கைகளுக்கு உண்டான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கடக ராசி, ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்காரு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிப்புல புதிய முயற்சியில் ஈடுபட்டு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவீர்கள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை கொடுத்தாலும் அது வளர்ச்சியை தரக்கூடிய ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. தாய் வழியில உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் அது பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது உங்க கணவனோ உங்க மனைவியோ இல்ல உடன்பிறப்புகள் விஷயத்திலோ சொத்து சம்பந்தமாவோ இல்ல திருமணம் சம்பந்தமாகவோ கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமா திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சொத்து சார்ந்த விஷயங்களில் வருமானம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மனசுல இனம் புரியாத சலனம், பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமானம் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக உங்களுடைய முதலீடுகளில் இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறி அதிக முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு சாதகமாக பயன்களை பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அதே சமயம் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்று உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் வேலைக்கு ஏதாவது போகிறவங்களா இருந்தால் இல்லை உத்தியோக ரீதியாக எங்கேயாவது வெளியூர் போகிறதா இருந்தால் இன்னைக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அரசாங்க உதவிகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் மூலமான உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு அனாவசிய பேச்சுக்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்ஃபேக்ட் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கன்னி ராசி, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது, உச்சமாக இருப்பது இன்று உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்தினர் செய்த குழப்பங்களால் ஏற்பட்ட சஞ்சலங்கள் விலகிறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படும். சுய தொழில் செய்பவர்கள், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில், ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாக இருக்கிறவங்க, ஹெச்ஆர் கன்சல்டன்ட், கேரியர் கன்சல்டன்ட், இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும்.
பேச்சை தொழிலாக கொண்ட ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள் போன்றவர்களுக்கும் இன்று வாக்குச்சாதுரியம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக முதலீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். மனசுல கவலைகள் இருந்ததுன்னா அந்த கவலையை போக்கக்கூடிய நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு தாய் வழியில சில முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அந்த வேலைக்கான முயற்சிகளில் அலைச்சலை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயார் வழியில இருந்த கவலைகள் விலகும். உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியுடன் உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள்ல முக்கிய முடிவுகள் எடுத்து தீர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அது தந்தை வழியில வரலாம், இல்லை தந்தை வழி உறவுகளிடமிருந்து பணவரவு ஏற்படலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்துக்காக எடுத்த முயற்சிகள் அலைச்சலை கொடுத்து அதன் பிறகு பணவரவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள்லாம் முன்கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதாவது நீங்கள் பேசுகிற விஷயம் நல்ல விஷயம்தான், ஆனால் அதை புரிஞ்சுக்கிறவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பேரில் வன்மத்தை கக்குவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதையோ அடுத்தவங்களுக்கு நல்வழி காட்டுவதையோ தவிர்ப்பது நல்லது. கூட ஒர்க் பண்ணுறவங்க தான் இன்னைக்கு பிரச்சனையை தூண்டக்கூடிய வகையில் இருக்காங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உங்களுடைய தேவையற்ற விஷயங்களால் செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் சில தப்பான முடிவுகள் எடுத்து செலவுகளை ஏற்படுத்துவீர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு இன்று பதட்டம் அதிகரித்து முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு பேசி குழப்பத்தை ஏற்படுத்துவீங்க. அடுத்தவங்க விஷயத்தில் மட்டும் இல்லை, உங்களுடைய விஷயத்தையே என்ன சொல்லணுமோ அதை தவிர மற்றதெல்லாம் சொல்லுவீங்க. அது உங்களுடைய எக்ஸ்பிரஷனை தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சொல்லக்கூடிய விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியிலோ அல்லது அரசாங்க அதிகாரிகள் வகையிலோ உங்களுக்கு எதிர்ப்புகள் விழுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த தெளிவான சிந்தனை வார்த்தைகளில் வராது, உங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கும். பேசக்கூடிய வார்த்தைகளில் உங்களுக்கு அவமானத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்களே பேசிட்டு அடுத்தவங்க என்னை இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கன்ட்டு அடுத்தவங்க பேரில் பழி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது ஒரு விதத்தில் நற்பலனை ஏற்படுத்தினாலும் மற்றொரு விதத்தில் மன உளைச்சலை ஏற்படுத்தும். எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுவது இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வாக்கு வன்மையின் காரணமாக சுகத்தை அனுபவிப்பார்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷ செலவுகளாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் இன்று சந்தோஷ அனுசரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை நிவர்த்தி செய்து அதில் சக்சஸ் அடையிறதுக்கு உண்டான அது வெற்றி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி இன்று மதியத்துக்கு மேலே உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும்.
அதாவது உங்களுடைய பேங்க் சம்பந்தமான ப்ராசஸ், இல்லாட்டி வேலை சம்பந்தமா, இல்லை பிஸ்னஸ் சம்பந்தமா ஏதாவது லோன் என்கொயர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும், மனசு சந்தோஷப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு பெரிய மனிதர்கள் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகள் விஷயத்தில் உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு இன்று மேன்மைகள் கிடைக்கும். மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலை சம்பந்தமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன், அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அதே சமயம் உங்களுடைய எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கிறனால அவர்களுடன் மோதல் போக்கு உங்களுக்கு வீண் விரயத்தை, நேர விரயத்தை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை சம்பந்தமா உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு வருமான அதிகரிப்பையும் லாப அதிகரிப்பையும் ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமா அரசாங்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். அதாவது இத்தனை நாளாக உங்கள் பேச்சுவார்த்தை இழுபறி நிலைமையில் இருக்கும். இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தைகளை தெளிவாக பேசி உங்களுக்கு வெற்றிகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. அதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். மகர ராசி. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுடைய வியாபாரத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபங்கள் பெருகும். படிக்கின்ற குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். சக நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வந்தாலும் திடீர் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலோ அல்லது குழந்தைகளின் பண தேவைகளுக்கான சொத்து பரிமாற்ற விஷயங்களிலோ அலைச்சல் ஏற்படும். அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு இழுத்தெடுப்பு வேலையில் ஈடுபடுவாங்க. அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும், பொருள் விரயம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். அதே சமயம் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் தெளிவான முடிவு எடுத்து அதன் மூலமாக நன்மைகளை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக விஷயத்தில் உங்களுக்கு எதிரிகள் மறைந்து சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய கௌரவத்தில் அவர்களின் அளப்பரிய பங்கின் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். கும்ப ராசி. வீடு மனை சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மனக்குழப்பம், வார்த்தை குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பண விரயத்தை ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வீண் பேச்சுக்களால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம் ரெண்டுலேயும் கவனம் செலுத்துவது நல்லது. அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுத்தாலும் அதனால் பெரிய பாதிப்பு ஏற்படாது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களுடன் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இந்த காசிப்ஸில் ஈடுபடுறதுன்னு சொல்லுவாங்க, இந்த அந்த காசிப்பிங்கில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தவங்களை பற்றி வம்பு பேசும்போதோ புறம் பேசும்போதோ உங்களை பற்றியும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல்லை விளக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமான வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பங்காளிகளுக்குள்ள மனஸ்தாபம், பங்காளிகளுக்குள்ள சண்டை, இல்லை பங்காளி சண்டையினால கோர்ட்டு கேஸின் அலையிறவங்களுக்கெல்லாம் இன்று பங்காளிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள், சாதகமாக ஒத்துழைப்பு நல்குவார்கள். உங்களுக்கு இன்று பண வருமானத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது, பெருசாக வருமானம் இருக்காது.
என்ன வந்துட்டு இருக்கோ அது அப்படியே இருக்கும். ஆனால் வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி, இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குறைகள் விலகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி பிரமாணம் கிடைப்பதற்கு, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ அல்லது முக்கியத்துவம் பெறுவதற்கோ வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களுடைய நட்பு ரீதியான விஷயத்தில் இருக்கிறதுனால அவர்களின் உதவியை கொண்டு உங்கள் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். இதனால உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகள் மனம் திருந்துவார்கள். அவர்களால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவதன் மூலமாக குடும்ப நிம்மதி அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உடன்பிறப்புகளின் உதவியால் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகளுக்கு வெற்றிகளை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இத்தனை நாளாக பணம் வரலன்னு புலம்பிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு பணம் நிறையா வருது. அது சேமிக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு புலம்பக்கூடிய வாழ்க்கையில் இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு மனசில் இனம் புரியாத சந்தோஷமும் குதூகலமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.